எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முதல் பார்த்த பயிற்சியை போல தான் இது வேறு ஒரு பயிற்சி. இது என்ன இருக்குது, இதில் கைகள் இருக்குது. எங்களோட கைகள் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இருக்குது. இது என்னென்னு சொல்லுவோம், குட்ன்னு சொல்லுவோம். இது பேட்ன்னு சொல்லுவோம். என்ன, நல்லது கெட்டது. சரி, அதே போல தான் இரண்டு கைகள் கீழே காட்டப்பட்டிருக்குது. இரண்டு கைகள் குட் என்று காட்டப்பட்டிருக்கு, நல்லது. சரியா? அப்போ அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த நிறங்களை நாங்கள் தெரிவு செய்து இந்த நிறங்களை நாங்கள் தீட்டுவோம். சரியா? முதல் இதுக்குரிய நிறத்தை நாங்கள் கொடுப்போம். இதே வடிவத்தில் உள்ள கை எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. என்ன, இதில் இருக்குது. சரியா? இதே போல அடுத்தது எங்கே இருக்குது, இதிலேயே இருக்குது. என்ன, பக்கத்திலேயே இருக்குது. சரி, சரியா? அடுத்தது இந்த பச்சை நிறம் உள்ள கையை பார்ப்போம். இந்த பச்சை நிறம் உள்ள கை எங்கே இருக்குது, இதில் இருக்குது. என்ன, ஒன்று இதில் இருக்குது. அப்போ இதுக்கு பச்சை நிறத்தை கொடுப்போம் நாங்கள். சரியா? அதே போல் வேறு எங்கே இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. என்ன, சரியா? இனி நாங்கள் இப்படியும் இப்படி என்ன இரண்டு கைகள் இருக்குது. அப்போ அதில் இந்த வடிவத்தில் இருக்கிற கை என்ன நிறத்தில் இருக்குது, ஊதா நிறத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த இருக்குது என்ன, இதுக்கு ஊதா நிறம் கொடுக்க போகிறோம். வேறு எங்கே இருக்குது, இதில் இருக்குது. சரியா? அடுத்தது இதில் ஒன்று இருக்குது. சரியா? இப்போ அதே வடிவத்தில் இருக்கிற கைக்கு என்ன நிறம் கொடுத்துருக்குறோம், ஊதா நிறம். அடுத்தது இப்படி இந்த பக்கம் இருக்கிற கை என்ன, அது என்ன நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஒரு நீல நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் நீல நிறம் கொடுப்போம். சரியா? நாங்கள் இப்போ இந்த கைகளினுடைய வடிவங்களை இனங்கண்டு அதுக்கு என்னென்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நிறம் தீட்டிட்டோம். சரியா? அடுத்த பயிற்சியை பார்ப்போம். இது என்ன, இது வளையம் இருக்குது. வளையத்துக்குள்ள என்ன இருக்குது, அம்புக்குறி காட்டப்பட்டிருக்குது. என்ன, நேர காட்டப்பட்டிருக்குது, கீழே காட்டப்பட்டிருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அம்புக்குறிகளுக்கு வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வட்டம் என்ன எப்படி கொடுத்துருக்குது, நிறங்களோட கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே போகிற அம்புக்குறிக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது, சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. கீழே காட்டுற அம்புக்குறிக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது, நீல நிறம்.
அதே போல வலது பக்கம் காட்டப்பட்டுள்ளதுக்கு பச்சை நிறமும் இடது பக்கம் காட்டப்பட்டுள்ளதுக்கு ஊதா நிறமும் காட்டப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இப்போ இதில் அந்த அம்புக்குறிகளை தெரிவு செய்து நாங்கள் நிறம் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் பச்சை நிறத்தை எடுப்போம். பச்சை நிறத்தை எடுத்தால் பச்சை நிறம் கொடுக்கப்பட்ட வட்டத்துக்கு பச்சை நிறம் கொடுக்கப்பட்ட வட்டம் எந்த பக்கத்தில் இருக்குது? வலது பக்கமாக போகிற அம்புக்குறி. அப்போ இதுக்கு நாங்கள் பச்சை நிறம். வேறு எங்கே இருக்குது? இதுக்கு பச்சை நிறம் வேறு எதில் இருக்குது? சரியா? எல்லாம் கொடுத்துட்டோம். என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பச்சை நிறம் காட்டப்பட்ட உள்ளதுக்கு பச்சை நிறம் கொடுத்துட்டோம். இனி சிவப்பு நிறத்தை தெரிவு செய்வோம். நாங்கள் சிவப்பு நிறத்தை பார்ப்போம். சிவப்பு நிற வட்டத்துக்குள்ளே இருக்கிற அம்புக்குறி எங்கே போகுது? மேலே காட்டப்பட்டிருக்குது. எங்கே இருக்குது? மேலே. அப்போ ஒன்று, இதுலேயே ஒன்று இருக்குது, வேறு இதுலேயே ஒன்று இருக்குது, இதுலேயே ஒன்று இருக்குது, இதுலேயே ஒன்று இருக்குது. சரியா? மேலே காட்டப்பட்டிருக்கிற அம்புக்குறிக்கு என்ன இருக்குது? என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது என்ன நிறம் இருக்குது? அடுத்தது இரண்டாவதாக என்ன நிறம்? அது நீல நிறம். அந்த கோடு எங்கே பார்க்குது? அது கீழ் நோக்கி பார்க்குது. என்ன அப்போ எங்கே இருக்குது? இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, வேற எங்கே இருக்குது? இதில் ஒன்று இருக்குது. இது என்ன நிறம்? நீல நிறம். இதோட அம்புக்குறி எங்கே பார்க்குது? கீழ் நோக்கி பார்க்குது. இப்போ சிவப்பு நிறத்தில் வட்டத்துக்குள்ளே இருக்கிற அம்புக்குறி எங்கே போகுது? மேலே காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஊதா நிறம். ஊதா நிறத்துக்கு இருக்கிற அம்புக்குறி எங்கே போகுது? இடது பக்கம். என்ன சரியா? சரியா? இப்போ கோடுகளுக்கு நாங்கள் வட்டங்கள் வரைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நிறங்களில் வரையப்பட்டிருக்குது. அந்த கோடுகள் உள்ள மேலே கீழே இரண்டு பக்கமும் என்ன வலது பக்கம் இடது பக்கம், மேலே போகிறது கீழே போகிறது, வலது பக்கம் போகிறது இடது பக்கம் போகிறதுன்னு சொல்லி வட்டங்கள் நிறங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் இனங்கண்டு வட்டம் வரைஞ்சிட்டோம். இனி நாங்கள் இப்படி ஒரு பயிற்சி செய்வோம். சரியா? இதில் என்ன இருக்குது? இலக்கங்கள் இருக்குது. எத்தனை வரைக்கும் இருக்குது இலக்கங்கள்? 1 இருந்து 5 வரைக்கும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? படங்கள் இருக்குது. அப்போ இதில் 1. இங்கே என்ன 1 இருக்குது? பஸ். 1 பஸ் இருக்குது. அடுத்தது என்ன இலக்கம்? நீல நிறத்தில் இருக்கிறது 2. 2 என்ன இருக்குது? 2 வட்டங்கள் இருக்குது. ஊதா நிறத்தில் இருக்கிறது என்ன இலக்கம்? என்ன இலக்கம் ஊதா நிறத்தில் இருக்கிறது? 3. அப்போ 3 நாங்கள் எங்கே கொண்டு இணைப்போம்? இந்த ஊதா நிற சதுரம். என்ன ஊதா நிற சதுரக்கட்டைக்கு கொண்டு இணைப்போம். அடுத்தது 4 பச்சை நிறத்தில் இருக்குது. இங்கே 4 பொருட்கள் என்ன இருக்குது? ஆப்பிள் எத்தனை இருக்குது? எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5. அப்போ ஆப்பிள் 5 இருக்குது. அப்போ என்ன இங்கே 4 இருக்குது. சரியா? அடுத்தது 5 ஆப்பிள்கள் இருக்குது. இலக்கங்களுக்குரிய படங்களோட இணைச்சிருக்கிறோம். இது என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இலக்கங்களும் இருக்குது படங்களும் இருக்குது. சரியான இலக்கத்துக்கு நேரம் நாங்கள் சரி அடையாளம் போட போகிறோம். சரியா? இப்போ இது மயில். எத்தனை மயில் இருக்குது? எத்தனை இருக்குது? 1. அப்போ நாங்கள் எதுக்கு சரி போடுவோம்? 1க்கு சரி போடுவோம். இலக்கம் 1க்கு சரி போடுவோம். அடுத்தது பார்ப்போம். இதில்
எத்தனை வடிவங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. எத்தனை வடிவங்கள் இருக்குது? 6 வடிவங்கள். அப்போ 6 இலக்கத்துக்கு நாங்கள் சரி போடுவோம். அடுத்து இந்த வடிவத்தை பார்ப்போம். இந்த இலை என்ன? 1 2 3 4 5 6 7 8. எத்தனை இலைகள் இருக்குது? 8 இலைகள் இருக்குது. அப்போ 8 எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. என்ன 8 எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. அடுத்ததில் பார்ப்போம் வாத்து. என்ன இருக்குது? வாத்து. எத்தனை வாத்துக்கள் இருக்குது? நீங்கள் எண்ணாமே சொல்லுவீங்களா? எத்தனை வாத்துக்கள் இருக்குது? எத்தனை வாத்துக்கள்? 3 வாத்துக்கள். அப்போ இலக்கம் 3 நாங்கள் சரி போட்டு அடையாளப்படுத்தி கொள்வோம். சரியா? இன்றைக்கு நாங்கள் இலக்கங்கள் பார்த்துருக்கிறோம், நிறங்களோட கோடுகள் பார்த்துருக்கிறோம். அடுத்தது கை. கை 4 வடிவத்தில் இருக்குது. 4 வடிவமும் 4 நிறங்களை கொண்டு நாங்கள் நிறந்திட்டு இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னம் சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.